ஐயனார் துணை சீரியல்ல வானதிய நம்ம பாண்டியே கூப்பிட்டு விட்டுருக்காப்லயாட்டுக்கு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானதிய கூட்டிக்கிட்டு வெளியில போறதுக்காகத்தான். இப்ப நிலா அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுக்காகவே நம்ம பாண்டி இப்ப தன்னை மாத்திக்கிறாப்லயாட்டுக்கு. ஸோ வாண்டடாவே நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஃபுல்லா வெளியில சுத்துறோம். இன்னைக்கு ஃபுல்லா உன்னோட டே தான். உன் கூட தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். அப்படின்ன உடனே நம்ம வானதிக்கு பயங்கரமான சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன, பைக் எடுத்துக்கிட்டு 2 பேரும் ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போலாம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சோழன் ஒரு கிஃப்ட் பாக்ஸோட வீட்டுக்குள்ள என்ட்ரி குடுக்குறாப்ல. வந்த உடனே நம்ம நிலா கிட்ட காமிச்சு, "பாத்தீங்களா வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அத ஓப்பன் பண்ணி பார்த்தா குக்கர் வாங்கிக்கிட்டு வந்திருக்கிறாப்ல. "நீங்க சாப்பாடு வடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்கல்ல, அதுக்காகத்தான் குக்கர் வாங்கிக்கிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் நீங்க இதுலயே சாப்பாடு பண்ணலாம்" அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. அந்த நேரம் பார்த்து மறுபடியும் நம்ம பல்லவன் வந்து சோழன் கிட்ட பேசி பார்க்குறாப்ல. வழக்கம் போல சோழன் சண்டை போடுறாப்ல. ஆனா நம்ம நிலா தான் 2 பேத்தையும் சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம வானதியும், நம்ம பாண்டியும் கோயிலுக்கு போயிட்டு, அங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, உட்காந்து தேங்காய் சாப்பிட்டுக்கிட்டு, அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, நம்ம கல்யாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிசப்ஷன் வைக்கணும். அங்க ஃபோட்டோ ஷூட் நடத்தணும், இங்க ஃபோட்டோ ஷூட் நடத்தணும். அதுக்காக நான் பிக்சர்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பாண்டி கிட்ட காமிச்சு 2 பேரும் பயங்கர சந்தோஷத்துல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சாந்தா வழக்கம் போல நம்ம சேரனுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு வர்றாங்க. ஸோ வெயில் அடிக்குது. நீ ஏன் இந்த நேரத்துல வந்து கஷ்டப்படுற? நல்லா காத்தோட்டமான இடத்துல போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சேரன் போயிட்டு வேலைய பார்க்குறாப்புல. ஆனா இந்த சிந்தா சும்மா இல்லாம செங்கல் தூக்கி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வேலை பார்க்க ஆரம்பிக்குது. இத பார்த்து சேரன் வந்து, "எதுக்காக நீலாம் இந்த வேலை பார்க்குற? இதெல்லாம் எங்களோட வேலை. நீ எதுக்கு கஷ்டப்படணும்? இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடாது" அப்படின்னு சந்தாவ திட்டினது மட்டும் இல்லாம, கையெல்லாம் தன்னோட துண்டாலேயே தொடச்சு விடுறாப்புல. இத பார்த்துட்டு சந்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கண்ணீர் வடிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் எப்ப கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு தான் தெரியல. இந்த தேவையில்லாம இந்த சோழனையும், நிலாவையும் நெனச்சுக்கிட்டு நம்ம சேரன் சந்தாவ ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறாப்புல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். எங்க போய் தான் முடிய போகுதுன்னு.